ஏன்னா இவங்க விலை போயிட்டாங்க. கரெக்டா சொன்னாங்க. சந்திக்கிறார், நாளையில இருந்து பாருங்க அவர் வந்து தளபதி அவர்களை வந்து டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிப்பாரு சொல்லி. அடுத்த மேடையே பாத்தீங்கன்னா யாருக்கும் சண்டை தெரியுதா? எனக்கும் தம்பிக்கும் தான் சண்டை. உண்மைதான் ப்ரோ. சீமான் விலை போயிட்டாரு. திமுகவை போய் பார்த்துட்டாரு. அதாவது திமுக கிட்ட போட்டியா காசு வாங்கிட்டாரு. இதுக்கப்புறம் சீமான் வந்து விஜயை பத்தி மட்டும்தான் பேசுவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து விஜயை பத்தி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கருத்து கூட தெரிவிச்சது கிடையாது. இது வரைக்கும் என் தம்பி நல்லவர் வல்லவர் அப்படிதான் பேசியிருக்காரு. ஆனா இதன் பிறகாக நீங்க வேணா பாருங்க, இதன் பிறகாக தளபதியை பற்றி பேசுவார். இவ்வளவு நாள் இங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து கோமாவில் இருந்தியாடா, கோமாவில் இறந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து கட்சி ஆரம்பித்து முதல் நாள் தன்னுடைய கொள்கைகளை அறிவிக்க போறோம் அப்படின்னு சொன்னதுல இருந்து என்னைக்கு நீ பெரியார் தான் எங்களுக்கு அரசியல் வழிகாட்டின்னு சொன்னியோ, பெரியார் உங்கள் கொள்கை தலைவர்னு சொன்னியோ, அன்னைக்கு விழுந்தது உங்களுக்கு அடி. அன்னையில இருந்து தூக்கி போட்டு மிதிக்கிறார். முதல்வர் ஸ்டாலினை சந்திப்பதற்கு முன்பாகவே அண்ணன் சொல்றாரு, எனக்கும் விஜய்க்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு, நாங்க 2 பேரும் சேர்ந்து பயணிப்பது என்பது வாய்ப்பில்லாத ஒண்ணு. ஏன்னா என்னைக்கு அவர் வந்து பெரியாரை தலைவர்னு கொண்டு வந்தாரோ, பெரியார தலைவர்னு கொண்டு வந்தீங்கல்ல, அவர் 1000 கேள்வி கேட்டார். எந்த விதத்துல பெரியார் தலைவர்? எதை வைத்து நீ பெரியார் தலைவராகிற? பெண்ணிய உரிமைக்காகவா? எதுக்கு? அதுவும் கடவுள் மறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. எதில் நீ பெரியாரை தலைவராகிற அப்படின்னு சொல்லி மானங்கட்ட கேள்வி கேட்டாரு. அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்ல முடியுமா? சொல்லியிருக்கீங்களா? என்னடாடி, எங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் பொழுது போகலையோ அப்பெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் விஜயை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்காரு. விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லை, கொள்கை ரீதியா பேசவே முடியாது, எங்களுக்கு எதிராக விஜயால் நிற்க கூட முடியாது, அந்த தகுதியே கிடையாது. அப்படி பேசக்கூடிய ஒரு நபரை இப்போ வந்து திடீர்னு ஐயோ இப்போ இதுக்கப்புறம் பாருங்களேன் தளபதி பத்தி பேசிடுவாரு, இதுக்கப்புறம் பாருங்களேன் அதாவது திமுக சொல்லியாடா உங்களை பத்தி எல்லாம் பேசணும்? அந்த அளவுக்கா இருக்கு நாம் தமிழர் கட்சி. நீங்களும் திமுகவும் எங்களுக்கு ஒண்ணுதான். உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வேறுபாடுன்னு மட்டுமா சொல்லுங்களேன். என்ன வேறுபாடு உங்களுக்கும் திமுகவுக்கும்? இந்த வேறுபாடு இருக்குங்க. இந்த இடத்துல நாங்க வந்து சமரசம், அதாவது அவர்களை விட்டு நாங்க ஒதுங்கி நிக்கிறோங்க, அவங்களுக்கு எதிராக நிக்கிறோங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க பாப்போம். தாவேகாவினர் என்ன